ஹலோ ஹாய் வியூவர்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஜேஎஸ்கே மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு மலையாள மூவி, ஜானகி வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா மூவியோட ஃபுல் நேம். இந்த படம் ஜூலை 17 அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜி5 ஓடிடி பிளாட்ஃபார்மில் பேன் இண்டியா லாங்குவேஜில் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி, அனுபமா பரமேஸ்வரன் இவங்கலாம் மெயின் லீட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரவீன்குமார் நாராயணன் டைரக்ட் பண்ணியிருக்காரு ஸ்க்ரீன் பிளே எழுதி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோர்ட் ரூம் ட்ராமா த்ரில்லர் ஜெனரில் எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்தோட கதை என்னன்றது வந்து பார்த்தீங்கன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல அனுபமா பரமேஸ்வரன் அவங்க வந்து ஒரு செக்ஷுவல் அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அவங்க வந்து ஒரு கேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது. ஃபர்ஸ்ட் அந்த கேஸுக்கு அகெயின்ஸ்டா தான் வந்து எதிர்க்கட்சி லாயரா வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் கோபி அவர் வந்து வராரு உள்ளுக்குள்ள. போக போக அவருக்கு வந்து அவங்க அனுபமா பரமேஸ்வரன் சைடில் நியாயம் இருக்கு, அவங்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கணும், அவங்களை அப்படி பண்ணவனை கோர்ட்டு முன்னாடி இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் உள்ள பண்றாரு. ஃபைனலா வந்து அனுபமா பரமேஸ்வரனுக்கு என்ன ஆச்சு, அவங்களுக்கு நீதி கிடைச்சதா இல்லையா அப்படின்றது அந்த படத்தோட ஒரு நீதி கதை. இது வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ரொம்ப ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு கதை தான். இது ஆக்சுவலி இதுக்கு வந்து நிறைய கேசஸ்லாம் போட்டாங்க. கேரளாலையும் சரி, இங்கேயும் நம்ம ஹிந்து எடுத்துக்கலாம். ஏன்னா ஜானகி அப்படின்ற ஒரு பேரை யூஸ் பண்றாங்க. இது வந்து தமிழ் பேரு. இவங்க யூஸ் பண்ணது வந்து இது ஒரு கடவுளோட பேரு, அதனால இது யூஸ் பண்றது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இது வந்து கதையாவே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஒரு போல்டான ஒரு அட்டெம்ப்ட் தான் இது இந்த கதை. இதோட மெசேஜுமே அந்த மாதிரி தான் இருந்தது. மெயினா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் கோபி அவரோட ஆக்டிங் நல்லா இருந்தது, நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. படத்துல வந்து ஒரு சீனியர் லாயரா ஒரு ரோல், முக்கியமான ஒரு கேரக்டர். ஸோ இவருக்கு ஸோ இவரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெயின் லீடா இல்லாம ஒரு ஒன் ஆஃப் த கேரக்டர் தான் இவரும் அந்த படத்துல டிராவல் பண்ணாரு. பட் நல்லா இருந்தது அவரோட பெர்ஃபார்மன்ஸ். படத்துல நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி அனுபமா பரமேஸ்வரன் அவங்க பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது படத்துல. அவங்க வந்து டயலாக் ரொம்ப கம்மி தான். மோஸ்ட் இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் ஆக்டிங் அவங்க வந்து பாத்தீங்கன்னா வேரியஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன்ஸ் தான் அவங்களால காட்ட முடியும். ஸோ அவங்க அந்த ஒரு விக்டமா அந்த படத்துல ஒரு ரோல் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு போல்டான ஒரு கேரக்டர் இது. அவங்க வந்து ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாங்க. படம் பாருங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களோட ஆக்டிங் ரொம்ப ரியாலிட்டியா இருந்து அவ்வளவு சூப்பரா பண்ணியிருந்தாங்க படத்துல. கேரக்டராகவே பண்ணியிருந்தாங்க. அது மாதிரி ஸ்ருதி ராமச்சந்திரன் அவங்க இந்த படத்துல வந்து ஒரு லாயரா ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்களும் பாத்தீங்கன்னா செகண்ட் ஹாஃப்ல தான் வராங்க. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் அவங்க வந்து சுரேஷ் கோபியோட தங்கச்சி கேரக்டர். அவங்களும் லாயர் தான். ஸோ அவங்க கேரக்டர் இந்த படத்துல கொஞ்சம் ஓரளவு நல்லா இருந்தது. அதே மாதிரி அசோக் கலிவால் இந்த படத்துல சிபிஓ ஆஃபீஸரா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. அவருக்கு அதுல ஒரு கேரக்டர் ரோல் தான், ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான் இந்த கதைக்கு. அதுக்கு நல்லா நீட்டா பண்ணியிருந்தாரு. அது மாதிரி பைஜு சந்தோஷ் அவரும் இந்த படத்துல எஸ்ஐயா ஒரு ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ அவருமே இந்த கதைக்கு ஏற்ற மாதிரி ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் தான். ரொம்ப நல்லா நீட்டா நடிச்சிருந்தாரு. ஒரு சின்ன கேரக்டரா இருந்தாலும். அதே மாதிரி மியூசிக்கை பொறுத்த வரைக்கும் கிரீஷ் நாராயணன். ஸோ படத்துல சாங்ஸ் அந்த அளவுக்கு எதுவும் பெருசா இம்ப்ரெசிவா இல்லை, ஓரளவு மியூசிக் நல்லா இருந்தது. அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா கிப்ரான் ரொம்ப நல்லா போட்டிருந்தாரு. ஸோ நிறைய இடங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஒரு தூக்கலாலாம் இல்லாம இந்த கதைக்கு என்ன தேவையோ அந்த மாதிரியான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் நல்லா நீட்டாக சவுண்ட் டிசைன் ஒர்க்குமே சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ரெனாத்தே தேவ் அவரோட சினிமாட்டோகிராஃபி வந்து இந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நைட் எஃபெக்ட்ல தான் வந்து படம் நிறைய சீன்ஸ் போகுது. ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து கோர்ட் ரூம் டிராமாவா போகும். பட் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன்ஸ் எல்லாம் போகும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த ஒரு நைட் எஃபெக்ட்ல தான் இருக்கும். அது ஒரு அவரோட கேமரா ஆங்கிள்ஸாக இருக்கட்டும், டிஏ ஒர்க் இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்தது படத்துல. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சஞ்சித் முகமதோட எடிட்டிங்கும் அந்த படத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய டியூரேஷன் வந்து ரொம்ப லாங்கா இருக்க மாதிரி தான் ஒரு ஃபீல் ஆச்சு. படம் வந்து ஒரு 2 மணி நேரம் 35 நிமிஷம் கிட்ட போகுது. ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் கிட்ட ட்ரிம் பண்ணியிருக்கலாம். கொஞ்சம் லென்த் அது எனக்கு பட்டுது. அவரோட கட்ஸ் எல்லாமே நல்லா இருந்தது. அதே மாதிரி டேரக்டர் பிரவீன் நாராயணன் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கான்செப்ட் தான் எடுத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி கான்செப்ட் கமர்ஷியலா நிறைய படங்கள் வந்திருக்கு இதே கான்செப்ட்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இது வந்து ஒரு பழைய பேட்டர்ன் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஒரு பழைய கான்செப்ட் தான் இது. ஸோ நீங்க ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது புதுசா பண்ணியிருக்காரான்னு பாத்தீங்கன்னா அதுவும் ஒரு பழைய டைப் ஆஃப் ஒரு ரைட்டிங் தான். பிளஸ் ஒரு ப்ரிடிக்டபிளான ஒரு ஸ்கிரீன் பிளே தான். ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட், ஒரு 1 ஆர் 2 ட்விஸ்டர்ஸ் தான் அந்த படத்துக்குள்ள இருக்கு. அதுவும் வந்து சில பேர் நல்ல படம் இந்த மாதிரியான த்ரில்லர் படம் பார்க்குறவங்க அந்த ட்விஸ்டையுமே வந்து ப்ரெடிக்ட் பண்ணிடுவாங்க. பட் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ப்ரெடிக்டபிளாக தான் இருந்தது அந்த ட்விஸ்ட்டுமே. ப்ளஸ் ரைட்டிங்கை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா படம் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபர்ஸ்ட் ஹாஃப். உள்ள எதுவும் பெருசாக அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மூமெண்ட்ஸ் அவர் வைக்கல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லையுமே சரி சரி. செகண்ட் ஹாஃப் ஏதோ ஒரு கூட்டும்ன்றவா பரபரான்னு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அந்த செகண்ட் ஹாஃப்மே நிறைய இடங்கள்ல படம் லேக் ஆச்சு. மெயினாக லென்த்து தான் பிரச்சனை. இந்த படம் 2 மணி நேரத்துக்குள்ள எடுத்து முடிச்சிருக்கலாம் அப்படின்ற மாதிரியான. ஸோ இந்த படத்தில் அது மேலே ஸ்டஃப் எதுவுமே இல்லை. இந்த படத்தோட கதையிலுமே எதுவும் இல்லை. ப்ளஸ் ரைட்டிங்கும் வீக்காக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபும் சரி, செகண்ட் ஹாஃபும் சரி, எந்த சீன்ஸுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டிங்காக அவர் வந்து எழுதலை. அது பார்க்கும்போதே எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப வந்து ஒரு டல்லான ஒரு ஃப்ளாட்டான ஒரு கமர்ஷியல் படம் பார்த்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. ஏன்னா வந்து கதையே பழைய கதை. இந்த மாதிரி பழைய கதையை எடுத்துக்கிட்டா கூட நல்ல ரைட்டிங்ல ஸ்ட்ராங்கா வந்து நீங்க பண்ணீங்கன்னா ஸ்க்ரீன் பிளே படம் ஓரளவு பார்க்குற மாதிரியாக இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பிலோ ஆவரேஜா தான் போயிடுச்சு. பெருசா அந்த அளவுக்கு எதுவுமே இல்லாமல் ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்துச்சு. பட் அந்த கிளைமேக்ஸ்ல சொன்ன அந்த மெசேஜ், அந்த கண்டென்ட்லாம் நல்லா இருந்தது. அதுவுமே கொஞ்சம் கான்ட்ரவர்ஷியலா இருந்தாலும் அது வந்து ரொம்ப அது நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருந்தது அந்த கண்டென்ட். அதுக்கான அது வந்து பாராட்டலாம். அந்த படம் அந்த ஒரு மெசேஜ் சொன்ன விஷயம் வந்து அந்த கருத்து வந்து நல்லா இருந்தது இந்த படத்துல எனக்கு பார்க்கறதுக்கு. மற்றபடி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்க பொறுமையை சோதிக்கிற மாதிரி தான் இருக்கும் அந்த படம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஜி5ல தான் இந்த படம் வந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆயிருக்கு. ரொம்ப டைம் இருக்கும்போது பார்க்கலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி காட்டு முக்கியம்னா கூட ஓரளவு ஆவரேஜா வந்து நம்மள லைக் ஓரளவு என்கேஜ் பண்ணி பார்க்க வைக்கும். மெயினா இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட ரைட்டிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா அவர் பண்ணியிருந்தாருன்னா ஒரு நல்ல படமாவே வந்திருக்கும். ஏன்னா இந்த மாதிரி கதைக்களத்திலேயே நிறைய நல்ல படங்கள் வந்து ஹிட் ஆயிருக்கு. படத்தோட பேர் சொல்ல விரும்ப நிறைய படங்கள் அந்த மாதிரி ஹிட் ஆயிருக்கு. அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து
இன்னும் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்கலாம் ரைட்டிங்கில். அப்படியே ஏதோ ஒரு மாதிரி எடுத்து வச்ச மாதிரி தான். இந்த படத்தோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10க்கு வந்து ஒரு 5.5 கொடுப்பேன். உங்களுக்கு ஒரு ஒர்த்தான ஒரு ஒன் டைம் ரீசன் வாட்ச் தான் அது. கண்டிப்பாக டைம் இருக்கும் ஓடிடியில் பாருங்கள். நல்ல ஒரு டைம் பாஸ் கிடைக்கல ஒரு நல்ல படம் அது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோட லிங்க்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். வேறு இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய்.